2022 நடைபெற்ற கோயம்புத்தூர் கார் குண்டுவெடிப்பு வழக்கில் 5 பேர் மீது தேசிய குற்ற புலனாய்வு அமைப்பு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கதிரவனிடம் கேட்கலாம். கதிரவன், வணக்கம். 5 பேர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது, விவரங்களை சொல்லுங்க. கோவை கோட்டை ஈஸ்வரர் கோயில் அருகே கடந்த 2022ஆம் ஆண்டு கார் குண்டுவெடிப்பு சம்பவமானது நடைபெற்றது. இந்த சம்பவத்தில் காரை ஓட்டி வந்த ஜமேசா மொபின் என்பவர் உயிரிழந்தார். இந்த வழக்கை என்ஐஏ விசாரித்து வருகிறது. இந்த பின்னணியில் ISIS தீவிரவாத அமைப்பு இருப்பதாகவும் அதில் சம்பந்தப்பட்ட 17 நபர்கள் கைது செய்யப்பட்டதாகவும் என்ஐஏ ஏற்கனவே தெரிவித்திருந்தது. இந்த கார் குண்டுவெடிப்பு வழக்கில் தற்போது 4வது துணை குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்திருக்கிறார்கள். 5 பேர் மீது இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்குது. ஷேக் ஹிதாயத்துல்லா, உமர் ஃபாரூக், ஃபவாஸ் ரகுமான், ஷரண் மாரியப்பன் மற்றும் அபிபு அனீஃபா ஆகியோர் மீது இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மொத்தம் 17 நபர்கள் குற்றம் சாட்டப்பட்டு 17 நபர்கள் மீதும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த குற்றப்பத்திரிகையில கடந்த 2021 மற்றும் 2022 காலகட்டத்தில் கோவிட் சான்றிதழ், தடுப்பூசி சான்றிதழை மோசடியாக தயாரித்து அதனை விற்று அதில் சம்பாதித்த பணத்தை கோவை கார் குண்டுவெடிப்பில் பயன்படுத்தியது கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாகவும் குற்றப்பத்திரிகைகளில் என்ஐஏ அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த மோசடி மூலம் சம்மதிக்க பணத்தை கார் குண்டுவெடிப்பில் வெடிப்பொருட்களுக்கு தேவையானதை வாங்கியதாகவும் தெரிய வந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மோசடியை அமீர் மற்றும் உமர் ஃபாரூக் இணைந்து நடத்தியதாகவும் இவர்களுக்கு இந்த கொரோனா போலி சான்றிதழ் மோசடிக்கு உடனடியாக ஃபவாஸ் ரகுமான் மற்றும் ஷரண் மற்றும் அபு அனீஃபா ஆகியோர் இருந்ததாகவும் அபு அனீஃபா இந்த மோசடி சான்றிதழை தயாரிப்பதற்கான நிதியை வழங்கியிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தாக்குதலை நடத்த சதித்திட்டத்தை விய்யூர் உயர் பாதுகாப்பு சிறைச்சாலையிலும் அதே போல சத்தியமங்கலம் காப்பு காட்டிலும் கூட்டங்களை நடத்தியதாக என்ஐஏ விசாரணையில் தெரிய வந்ததாகவும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே 14 நபர்கள் கைது செய்யப்பட்டு பின்னர் 3 நபர்கள் கைது செய்யப்பட்டதாகவும் 17 நபர்கள் கைது செய்யப்பட்டதில் தற்போது 5 பேர் மீது இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கொரோனா காலகட்டத்தில் இந்த போலி தடுப்பூசி சான்றிதழை தயாரித்து அதனை விற்று அதன் மூலம் சம்பாதித்த பணத்தை வெடிப்பொருட்கள் வாங்க தேவையானவற்றை வாங்கியதாகவும் அந்த பணத்தின் மூலம் அது பயன்படுத்தியதாகவும் இந்த குற்றப்பத்திரிகை தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.